அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். பரவாயில்ல, நான் கூட சீக்கிரமாக வைக்கிறதுனால நீங்களா வருவீங்களா, எவ்வளோ லேட்டில் வருவீங்களோ யோசித்தேன். நிறைய பேர் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. சீக்கிரமாக அவன் உள்ளே இருக்க மாட்டான், அவனை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம். அவனை தூக்கிட்டு போயிருங்க வெளியே. சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவோம். கரெக்டாக சொன்ன மாதிரி 10 மணிக்குனா 10 மணிக்கு முடிச்சிடுவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அதனால் நிறைய பேர் சீக்கிரமாகவே நான் சொன்ன நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே டைம்லேயே வச்சிடலாமா? 10 மணிக்கெலாம் உங்களுக்கு பிடிச்சிட்டா நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டிலாம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? பண்ணிடலாமாவா? புது வருஷத்துலேருந்து இன்றைக்கி வந்தது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, அப்போ புது வருஷத்துலேருந்து 8 மணி எங்களுக்கு தான் கஷ்டம். ஆனால் அரியலூர்லேருந்து வரணும். இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு அதுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆமாம், மெர்சிக்கு நைட் டியூட்டி இல்லாமல் இருக்கணும். நைட் டியூட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எங்களை ஈஸியாக அங்கேருந்து வந்துடலாம். சரி, சீக்கிரமாகவே திரும்பவுமாக இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்திற்கு நாங்கள் வரும்படி, நிரந்தரமாக இங்கே இருக்கும்படி தேவன் அருள் புரிவாராக. அல்லேலூயா. புது வருஷத்தில் மேக்சிமம் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் இங்கேயே இருந்து கொண்டாடும்படியாக தேவன் செய்வார். அதற்குள்ளே நமக்கு எல்லாமே சொந்தமாயிரும். ஊரும் சொந்தமாயிரும், வீடும் சொந்தமாயிரும், மக்களும் சொந்தமாயிருவாங்க. கட்சி ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோதான். அடுத்தடுத்து அப்படி தானே, எப்பவுமே அப்படி தான். சரி, நமக்கு கட்சியெலாம் வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஒரு கட்சியில் தான் இருக்கிறோம். எந்த கட்சியில் இருக்கிறோம்? ஆமாம், ஏசப்பாவுடைய கட்சியில் இருக்கிறோம். அந்த கட்சி தான் எப்பவுமே ஆளுங்கட்சி. யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரோ அவங்க தான் அதை தான் இவங்க செய்வாங்க. ஆமாம், அதனால் வசனமே இப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள் அப்படின்னு ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா ராஜாக்களே யாரால தான் அரசாள முடியும்? அச்சியா, அவனை தூக்கிட்டு போனேன், அவன் கத்திகிட்டே இருக்கிறான். ராஜாக்கள் யாரால் அரசாளுகிறாங்க? என்னாலே அரசாளுகிறார்கள். அப்போது நமக்கு ஒரு ராஜா, நமக்கு ஒரு ஆட்சியாளர்கள், நமக்கு ஒரு நம்மளை ஆளும்படியாக மனிதர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்திய அளவிலும் சரி, நம்மளுடைய மாநில அளவிலும் சரி, யார் ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அவர் தான் என்ன பண்ணுவார்? இவங்க மூலமாக நம்மளை ஆளுகை செய்வார். ஏழை எளிய ஜனங்களுக்கு தேவையான திட்டங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு கடந்த நாட்களில் கூட நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மூலமாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே 12வது வரைக்கும் படிக்கிறாங்களோ அவங்களுடைய உயர்கல்வி செலவு அது என்ன வேணால் படிக்கிட்டோம், அவங்க அது எல்லாம் முழுவதும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உயர்கல்விக்காக பணம் கட்டுறவங்களை கேட்டிங்கன்னா அது கஷ்டம் என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சும்மா ஒரு நார்மலான ஒரு கோர்ஸ், ஒரு டிகிரி படிக்க வைக்கணும் பிள்ளைகள் அப்படின்னாவே வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 20,000 பஸ் ஃபீஸ் அது இது எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 50,000 மேலே வரும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பத்தாது. ஆமாம், அது வேலை அதிகம் தான். இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜில் நீங்கள் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அதை விட அதிகமாக போயிடும். ஆமாம், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நல திட்டங்கள் அவர் கொண்டு வராங்க. அப்போது ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 12வது வரைக்கும் படிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதமான உதவித்தொகை வரும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதல்வன்னா தமிழ் புதல்வன் இன்னமும் ஒரு திட்டம். ஆமாம், 1000 ரூபா மாதமான தொகை பெண்களுக்குன்னு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு. அப்புறம் இப்போ ஆண்களுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 12வது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பாஸ் ஆனால் போதும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மாதமான 1000 ரூபா என்ன பண்ணிடும் வரும். அந்த மாதிரியான நல்ல திட்டங்கள், ஜனங்கள் நல்லா படித்து கல்வி அறிவில் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை அரசாங்கங்கள் செய்கிறாங்க. ஆமாம், அதை குறைக்கணுன்னா ஆமாம், கண்டிப்பாக குறைப்பாங்க, கண்டிப்பாக குறைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு ஜப குறைப்பு. அதுக்கு அந்த விலைவாசிலாம் குறையணும். அப்படின்னா எதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, விவசாயத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஒரு பொருளுடைய விலை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 மூட்டை நெல் இருக்குது. அந்த 100 மூட்டை நெல்லை வச்சு ஒரு 100 மூட்டை அரிசி இருக்குது அப்படின்னா, அந்த 100 மூட்டை அரிசியை ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குறைவுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொருத்தர் எனக்கு 1,50,000 ரூபா நான் தரேன், அந்த 100 மூட்டை நெல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
அப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு அந்த நெல் மூட்டை வாங்கிட்டு போயிட்டு அவன் அதை வச்சு அந்த 1.5 லட்ச ரூபா போட்ட காசு எடுக்கணும். அதுக்கு மேலே அவன் லாபம் வச்சு வைக்கும்போது என்ன ஆகும்? பயனாளிகளாக இருக்கிற நம்மளுடைய கரங்களில் கடைசியாக வரும்போது என்ன ஆகும்? அந்த எல்லா விலையும் எங்கே வந்து சேர்ந்துடும்? நம்ம கையில் வந்து சேர்ந்துடும். இப்படி தான். அப்போ இது விலைவாசி குறையணும் அப்படின்னா முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும். விவசாயிகளுக்கு இந்த மழையினால் வந்து நிறைய பயிர்கள் எல்லாம் அந்த தஞ்சாவூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மழையில் பல விளைச்சல்கள்லாம் வந்ததெல்லாம் தண்ணியில் முழுகி போய் என்ன ஆயிடுச்சு? வீணாக போயிடுச்சு. பல 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 அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். காய்கறிகள் இன்றைக்கி எல்லாமே விலைவாசி உயர்றதுக்கு காரணமானது என்னென்னா விவசாயம் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் ஒவ்வொரு பக்கம் அழிக்கப்படுகிறது. இன்னும் அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் விவசாயம் செய்யறதில்ல. விவசாய நிலத்தையே என்ன பண்ணுறாங்க? எல்லா விவசாய நிலத்தை வீடு கட்டுறதுக்காக பட்டா நிலமாக மாற்றி வித்துட்டு இருக்கிறாங்க. அதில் வீடு கட்டி வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லா சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமாகுது. ஆனால் நம்மளுடைய வருமானம் உயர்ற மாதிரி தெரியல. வருமானம் அதே தான் இருக்குது. நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ, என்னென்ன ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான கூலி என்னவோ அதே கூலியில் தான் இருக்குதே ஒழிய அது ஏறலை. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக ஜெபிக்கணும். கடவுள் நமக்காக அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, நான் கடந்த நாட்களில் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருந்து கண்டுபிடிச்ச அப்போ ஒரு உயிர்கொல்லி ஒரு வியாதி, அந்த வியாதி வந்தாவே மரணம் தான் அப்படின்னு ஒரு உலகமே பயந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அந்த ரஷ்யாங்கிற அந்த நாட்டினுடைய சயின்டிஸ்ட் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சது கூட ஒரு பெரிய பியூட்டி இல்லை. அதை கண்டுபிடிச்சோன்னே அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? எங்கள் நாட்டில் இருக்கிற ரஷ்யா நாட்டில் கண்டுபிடிச்சதுனால எங்கள் ரஷ்யா நாட்டில் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மருந்தை நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஒரு உயிர்கொல்லி வியாதி அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்துன்னா அது எவ்வளோ விலை வைக்கலாமா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி உயிர் வந்து விலை மதிப்பற்றது. எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் வாங்கிட முடியுமா? முடியாது. அப்படிங்கும் போது ஒரு இப்போ கேன்சர் வியாதிக்கு மருந்து வாங்கணும் அப்படின்னா அந்த மருந்தோட விலை 5 லட்சம்னு சொன்னாலும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? உயிர் காப்பாற்றுறதுக்காக வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதை கூட ஆண்டவர் பாருங்க அவங்க இருதயத்தில் பேசி அது ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க அந்த ஞானத்தை கொடுத்து மக்களுக்குன்னு கண்டுபிடிச்சது அது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக முதல் தடவை என்ன பண்ணுறாங்க? எங்களுடைய மக்களுக்கு எல்லாம் நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோங்கிறோம். அப்போ அதுதான் புண்ணியம். அது வந்து அவங்கள சேரும். எத்தனையோ பேர் அந்த வியாதினால் கஷ்டப்பட்டவங்க, மரித்து போனவங்க, இன்றைக்கி இதுக்கெல்லாம் ஒரு வழியே இல்லையான்னு நினச்சவங்கலாம் இனிமேல் பயப்பட வேண்டியது இல்லை. இது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நாங்கள் டெய்லி காலையில் ஜெபிப்போம். காலையில் 6 to 6:30 மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய பாஷை ஜெபத்தில் நாங்கள் ஃபோனில் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் போட்டு பண்ணுவோம். அதில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தான், ஒரு 2 மாதம் இடைவெளியில் தான் ஜெபம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிர்கொல்லி மருந்து, ஒரு உயிர்கொல்லி வியாதிக்கு இதுவரை மருந்தே கண்டுபிடிக்கல, ஆனால் ஆண்டவர் வரும் நாட்களில் அதை கண்டுபிடிச்சு தர போகிறாரு. குறிப்பாக இதுவே சொன்னேன், கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட போகுதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிக்கன்னு தெரியல. அந்த ரெக்கார்டு இப்போ வரைக்கும் அந்த இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் அது நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் நீங்கள் தேவனோடு நடக்கும்போது தேவன் நடக்க போகிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கி ஏன் நம்ம சபையில் நிறைய பேர் வரோம்? ஏன் பலவீனத்தோடு வர்றவங்களாம் ஜெபம் பண்ணால் சுகமாகுது, எண்ணெய் கொடுக்குறாங்க. அதை இப்போ கூட ஒரு அம்மா எண்ணெய் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அப்படின்னா தேவன் இந்த சபையில் இருக்கிறார். இங்கே வருகிறவர்கள் சுகம் அடைகிறார்கள், பலன் அடைகிறார்கள். இங்கே வந்து ஒன்றும் யூஸ் இல்லைன்னா வருவாங்களா? யாராவது வரமாட்டாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் அந்த காரியங்களை நமக்கு என்ன பண்ண கொடுக்குறாரு? செய்கிறார். தொடர்ந்து ஒரு சிலருக்கு உடனே குணமாகும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கட்டாயம் இங்கே வந்தால் விடுதலை என்பது உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நாள், அதை தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். அதில் எது யாருக்கு டவுட் இருக்குதா? இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஒரு நாள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் ஒன்று உண்டு. அப்படி தானே? எல்லாருக்கும் பிறந்த நாள் இருக்குது. இந்த பூமியில் நாம் ஜெனிப்பி வெளிப்பட்ட ஒரு நாள். அந்த நாளை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாளை தான் நம்ம டிசம்பர் 25ஆக அனுசரித்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அவர் வந்து இந்த பூமியில் 33 ஆண்டுகள் நமக்காக மனிதனாக வாழ்ந்து நாம் படுகிற எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், நம்மளுடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மீது அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களிலிருந்து, நம்மளுடைய சாபங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக அவர் சிலுவையில் ஒரு சொட்டு இரத்தமும் இல்லாமல் சிந்தி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட பிறகு 3வது நாளிலே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் அடக்கம் பண்ணி 3வது நாளிலே திரும்பவும் உயிரோடு எழுந்து வந்தார். அதையும் நம்ம கொண்டாட போகிறோம். அது ஏப்ரல் மாதத்தில் வரும் அடுத்த வருஷத்தில். அதை தான் ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்டர் அப்படின்னா உயிர்த்தெழுந்த நாள். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பாருங்கள், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய மகான்கள்
அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த நாள் ஒன்று இருக்கும், நினைவு நாள் ஒன்று இருக்கும். பிறந்த நாள், இறந்த நாள், அப்படி 2 நாள் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய நாட்டினுடைய தேச தலைவர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, மகாத்மா காந்திஜிக்கு உண்டு பிறந்த நாள், இறந்த நாள். அண்ணல் அம்பேத்கருக்கு உண்டு பிறந்த நாள், இறந்த நாள். பெரியாருக்கு உண்டு பிறந்த நாள், இறந்த நாள். எல்லாருக்குமே பிறந்த நாள், இறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உண்டு. அவங்கெல்லாம் நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் போல பல நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள், ஒரு இறந்த நாள் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பிறந்த நாள், இறந்த நாள், உயிர்த்த நாள்னு 3ஆவதா ஒரு நாள் இருக்குது. அல்லேலூயா. அவருக்கும் இறந்த நாள் உண்டு. என்னைக்கு இறந்தாரு? புனித வெள்ளின்னு சொல்கிறோம்ல, புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதத்தில் வரும். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். ஆனால் மற்ற எல்லாருக்கும் பிறந்த நாள், இறந்த நாள் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பிறந்த நாளும் உண்டு, இறந்த நாளும் உண்டு, உயிரோடு கூட எழுந்த நாளும் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவர் அடக்கம் பண்ணின அந்த கல்லறை திறக்கப்பட்டு தான் இருக்குது. அதை சுற்றி பல கல்லறைகள் இருக்குது. எல்லா கல்லறைகளும் க்ளோஸில் தான் இருக்குது. அங்கே மரித்து போனாங்க, அங்கே வச்சு அடக்கம் பண்ணாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் இப்பொழுது வரைக்கும், நாம் வாழ்கிற இந்த நாள் வரைக்கும் திறந்தே இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை. அல்லேலூயா. அதான் சொன்னால சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணுவோம், தனி விமானத்தில் நம்ம எல்லாரும் இஸ்ரேல் நாட்டுக்கு உங்களெல்லாம் டூர் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கேருந்து பஸ்ஸிலே போக முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கட்டாயம் செய்வார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமாம், நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே அவர் உயிர் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு 10 நாள் எல்லாம் லீவு கீவெல்லாம் போட்டுட்டு ஆடு மாடெல்லாம் எங்கேயாவது குத்தைக்கு விட்டுட்டு வந்துருங்க. ஆமாம். அப்புறம் அதையும் பார்த்துக்கணும்ல, நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. அது யாருக்கையாவது நல்ல ஆளாக பார்த்து ஒரு 10 நாள் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, மூட்டை பிடிச்சலாம் கட்டிக்கிட்டு வந்துருங்க. போயிடுவோம். போய் சுற்றி பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து எங்கே வாழ்ந்தார், அவர் பிறந்த வீடு எங்கே இருக்குது, அவர் வாழ்ந்த வீடு எங்கே இருக்குது, அவர் எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அற்புதம் செஞ்சார், எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம்லாம் இருக்குது. அவர் எந்த வீட்டில் வாழ்ந்தாரோ அதெல்லாம் இப்போ வரைக்கும் பராமரித்து வச்சுருக்கிறார். உலகத்தில் நம்ம பார்க்குற மற்ற கடவுள்கள் எதுக்கும் இது மாதிரி அடையாளங்கள்லாம் ஒரு சில தான் கிடைக்கும், மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வத்தை தான் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் இல்லை. இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மதத்துக்கான கடவுள் இல்லை, அவர் உலகத்திற்கே பொதுவான ஒரு கடவுள். யார் இயேசு நோக்கி கூப்பிட்டாலும் அவர் கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பார். யார் ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இவங்களுக்கு தான் பண்ணுவேன், இவங்களுக்கு பண்ண மாட்டேன், இவங்களுக்கு தான் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களுடைய தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். எல்லா தகப்பனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பிள்ளைங்க மட்டும்தான் தகப்பனுக்காக பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, அது நீங்களும் நானும். அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நம்ம உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த நன்மை உண்டானது. அதில் ஒரு வசனத்தை வாசித்து அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஜெபத்தை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இப்போ நம்ம வாசித்த அதே வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஜெபிப்போம். கண்களை மூடி. வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவிக்கும்படியாக தேவனுடைய தூதர்கள் இறங்கி வர்றாங்க. மேய்ப்பர்களிடத்துல சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முதலாவது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக உலகம் எப்படி இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா,
பாவத்தின் சம்பளம் மரணம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படிங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படியாக உலகம் இயங்கி கொண்டிருந்தது. ஜனங்கள் நீதியாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். பாவம் செய்து விட்டால் அவங்களுக்கு மரணம் தான். பாவம் மன்னிப்பு கிடையாது. என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. ஒருத்த உன் கன்னத்தில் அடிச்சிட்டானா நீ திருப்பி அவனை அடிக்கலாம் அப்படிங்கிற கட்டளையே அவரே கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அதான் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஒருத்தவன் பல்ல உடைச்சிட்டானா நீ இன்னொருத்தன் பல்ல உடைச்சிடலாம். ஒருத்தவன் கண்ணை குத்திட்டானா நீ நீ என்ன பண்ணிடலாம். அது சட்டம். என்னது? அது சட்டம். தவறான காரியம், ஒருத்தர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டுட்டானா அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அதுவும் சாதாரணமாக ஏதோ கொலை பண்ணாக்க பரவாயில்ல, நடுவில் நிற்க வச்சு ஐயகாலை கட்டி போட்டு பெரிய பெரிய கல்லை சுற்றி இருந்து அவன் சாகிற வரைக்கும் கல்லிலே அடித்து கொன்றுவாங்க. இது சட்டம். என்னது? இப்போவும் அரபு நாடுகளில் அந்த சட்டங்கள்லாம் இருக்குது. யாராவது அங்கே உங்கள் பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது திருடிட்டாங்க அப்படின்னா விரலை வெட்டிடுவாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், அது ரொம்ப கொடுமையான பாவத்துக்கு. நான் சொல்கிறது பிட் பாக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ஏதாவது போனக்கின்னு திருடிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, பிடிச்சிட்டு இந்த 5 விரலை வச்சு ஒவ்வொரு விரலாக டபக்குன்னு வெட்டி கட்டு போட்டு மருந்து வச்சு அவனே அமுச்சுட்ருவான். சட்டம், அரசாங்கமே அப்படி தான் செய்யுது. அல்லேலூயா. ஆமாம், இதில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு சட்டத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சில நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அது நடந்து கொண்டு இருக்கு. அப்படி பல விஷயங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ ஜனங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திகைச்சு போய் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தில் சிக்கி கொண்ட ஜனத்துக்கு என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன தான் உண்டு? மரணம் தான் உண்டு. வேற என்ன? வேற வழியே இல்லை, மரணம் மட்டும்தான். வேற எதுவுமே என்ன வேற பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் அவர் நம்ம பார்க்குறார். ஐயோ, நம்முடைய பிள்ளைகள் இப்படி பாவம் செய்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மரித்து போய் கொண்டு இருக்கிறாங்களே, ஜீவனை விட்டு கொண்டு இருக்கிறாங்களே. இதுக்கு ஒரு முடிவு புள்ளி வச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நீதியை பிதாவாகிய தேவன் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் எல்லாம், இந்த எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா பாவமே செய்யாத ஒரு ரத்தம் இந்த பூமியில் என்ன பண்ணணும்? சிந்தப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். ஆமாம், அப்படி ஒரு விதி கொண்டு வராங்க. அப்போ பாவமே செய்யாத ரத்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மனுஷங்களும் எவனும் பாவம் செய்யாதவங்க யாரோ இல்லை. ஏதாவது, ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் கோவப்பட்டாலே அது என்ன தான்? பாவம். நீங்கள் கோவப்பட்டு இப்படி முறைச்சிட்டிங்கனாவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? பாவம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம எத்தனை பேர் பாவம் செய்யாமல் இருப்போம்? எல்லாருமே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பாவம் செய்து கொண்டு இருக்கிற சொல்லு. அப்போ தான் என்ன பண்ணாங்க? சிஸ்டத்தை கொண்டு வராங்க. எந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வராங்க தெரியுமா? ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, மாடு வெட்டுறது, புறாவை கட் பண்ணி போடுறது, இதெல்லாம். ஏன்னா அது வாயில்லாத ஜீவன், அது எந்த பாவம் செய்யுதா? இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவை ஒரு பாவம் இல்லாத ஒரு ரத்தம் பூமியில் சிந்தப்படும். இன்றைக்கும் நம்மளுடைய இந்து சகோதரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போய் வருஷம் ஒரு தடவை சாமி செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கடா வெட்டுறாங்க. அது எதுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அது எதுக்கு அப்படின்னா அந்த 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 எதுக்காக அந்த குடும்பம் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த பந்தம், அங்காளி பங்காளி, பேசுகிறவன் பேசாதவன் எல்லாத்தையும் கூப்பிட்டே ஆகும். கூப்பிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு வர வச்சு அந்த கெடாவை வெட்டி அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எல்லாரும் குடித்தனமாக சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க? இருப்பா. காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக அது எதுக்காக அந்த சிஸ்டம் வந்துச்சு? அது பைபிள்லேருந்து வந்த சிஸ்டம் தான். என்ன அப்படின்னா, நானும் என் குடும்பமும் என் சொந்த பந்தங்களும், சொல்லுங்கள், நானும் என் குடும்பம் என் சொந்த பந்தம் என்னுடையவர்கள் இவங்க எல்லாரும் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு சாமின்னு சொல்லி ஒரு கடாவை கொண்டு ஓட்டு வெட்டிடுறது. இவங்க எல்லாரும் செஞ்ச பாவம் எப்படி மன்னிக்கப்படுதான்? இந்த பாவம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கடா என்ன பண்ணிச்சு? ரத்தம் சிந்திருச்சு. அப்போ நம்ம எல்லாரும் செஞ்ச பாவம் என்ன பண்ணிருச்சு? மன்னிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு தான் சாமி செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, ஏன்னா அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ தான் வெட்டுறதுக்கு தான் நிறையா ஆடு இருக்குது, நிறையா மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவம் செய்கிறவன் இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா என்ன, அதான் பாவம் செஞ்சுட்டா ஒரு ஆடை வெட்டினா போதும், சின்ன பாவம் செஞ்சால் கோழி வெட்டினா போதும், பெரிய பாவம் செஞ்சுட்டா ஆடு, அதை விட பெரிய பெரிய பாவம் செஞ்சுட்டா மாடு. அவ்வளோதான். எதையோ ஒன்று வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தி நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுருங்கிற நம்பிக்கையில் போயிடுச்சு. இதை பார்த்தார், நீ பாவம் செஞ்சு இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொண்டு தின்னுட்டு இருக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணார்? இதுக்கு இப்படி இல்லை, மனுஷன் பாவம் செஞ்சால் மனுஷனுடைய ரத்தமே சிந்தப்படணுங்கிற ஒரு சிஸ்டத்தை திருப்பி வந்துச்சு.
அப்போ தான் பார்க்குறாரு, சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் பார்க்குறாரு, எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய ரத்தமும் பாவம் இல்லாத ரத்தம் இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. அப்படிங்கும் போது தான் அப்போ பார்க்குறாரு, அப்போ பாவம் இல்லாத ஒரு மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டாதான் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை. அப்போ தான் அவங்க வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அப்போ தான் அவங்க பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அப்போ தான் அவங்க ஒரு கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், அப்போ தான் அவங்க ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது வேறு வழியே இல்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே மனித அவதாரம் எடுத்து போகிறேன்னு சொல்லி பூமியில் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது கூட பாருங்க, ஏன் ஒரு கன்னியின் வயிற்றில் போய் கருத்தரித்து பிறக்கணும்? பாவம் இல்லாத ஒரு ரத்தம். அதுக்காக எந்த விதமான அந்த கரு உருவாகிறதுல கூட என்ன கூடாது, எந்த விதமான பாவங்களும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பரிசுத்தமான அந்த கருவை சுமக்கும்படியாக பூமியில் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு பயந்த ஒரு மகளாக இருந்ததுனால அவங்களுடைய வயிற்றில் கருவாய் மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் பாவம் செய்யாத ரத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். வந்து நம்மை போலவே வளர்ந்தார். 33 வருஷம் வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கிறீங்க, எல்லா கஷ்டமும் அவர் பண்ணார். அவர் கடுமையான ஒரு உழைப்பாளி தெரியுமா உங்களுக்கு? அவர் மர வேலை செஞ்சுட்டு இருந்தவர், தச்சர். அப்படியே இருக்குது, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்லியே பைபிள் வசனம் இருக்கு. அவர் ஒரு தச்சர். அந்த மரம் கதவுலாம் செய்கிறது, இந்த ஜன்னல்லாம் செய்கிறது, சேர்லாம் செய்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த வேலை ஏசப்பாவுக்கு சூப்பராக தெரியும். அந்த வேலை செய்கிறவங்க பாருங்கள் கடுமையாக வேலை செய்வாங்க. மரத்தை உடைக்கிறது, இப்போல்லாம் நிறைய சிஸ்டம் வந்துருச்சு, அறுக்கிறதுக்கு அது ஒட்டுறதுக்கெல்லாம். அப்போல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த மரத்தை எடுத்து அவ்வளோ கடுமையாக உழைப்பார். அவருக்கும் பலவீனங்கள் வந்தது, அவருக்கும் பிரச்சனைகள் வந்தது, அவரும் பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்க வேண்டிய சூழல் அவருக்கு வந்துச்சு. அவர் வரி கட்ட சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். வரி கட்டுறதுக்கு கூட அவர்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. ஆனால் ஒரு அற்புதம் செய்கிறாரு. சீசட்டை சொல்கிறாரு, போ கடலில் போ, ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், அங்கே தூண்டில் போடு, அங்கே ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்றாத, அதை வாயை தர, அதுக்குள்ளே ஒரு வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து உனக்கும் எனக்கும் டேக்ஸ் கட்டிடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் அந்த விஷயங்களை எப்படி சமாளிக்கிறார்னா, அவர் செய்த அந்த அற்புதங்களை வைத்து சமாளித்து இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் மீது ஒரு பாவமும் செய்யாமல், அவருடைய ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் நமக்காக சிந்தினார். அப்படி சிந்தப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு என்றே ஒன்று உண்டானது. பாவ மன்னிப்பு என்று ஒன்று உண்டானது. அதற்கு பிறகு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள், அவங்க எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் நான் மனம் வருந்தி, ஆண்டவரே இந்த பாவங்களை நான் செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு கொடுத்துடாதீங்க, உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் மனமும் வந்து ஆண்டவரிடத்துல கேட்குறாங்களோ அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடிகிறது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துங்கிற பேரில் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக, அந்த சரீரத்துக்கு அடையாளமாக பிரெட்டையும், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த ஜூஸையும் குடிக்கிறோம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ண அவருடைய சரீரமாக நம்முடைய சரீரம் மாறுகிறது. நம்முடைய பாவ சரீரம் என்ன பண்ணுது, மறைந்து போய் அவருடைய பரிசுத்த சரீரம் நம்முடைய சரீரத்தோடு கூட கலக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகுது, பரிசுத்தம் உண்டாகிறது. நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுனால என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குது. இந்த அக்கா கரெக்டாக சொல்கிறாங்க பாரு, என்ன நடக்குது, நல்லது நடக்குது. நம்ம நினைக்கிறது நடக்குது. நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது. நமக்கு வியாதின்னு சொல்லி ஏசப்பா நம்பி ஒரு எண்ணெயை இயேசுவின் ரத்தமாக மாறட்டும்னு சொல்லி தடவுனா அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உள்ள பாவம் இல்லாத ரத்தம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இல்ல பாவம் இல்லாத ரத்தம் என்னை சுகவானாய், பலவானாய், ஆரோக்கியம் உள்ளவனாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வைக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு டைம் சொன்னீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை மாறிடும். கண்டிப்பாக மாறிடும். பெரிய விஷயமே இல்லை. மறந்துடுதா, ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இனிமேல் நான் கொடுக்குறது, அதாவது யூடியூப்பில் உங்களுக்காக தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில்
169 170 வார செய்தி இருக்குது. யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, JFY ரிவைவல் டிவி. யாருக்காவது தெரிலன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுங்க, மெர்சிட்டு கொடுங்க, உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் திரும்பி திரும்பி போட்டு கேட்கலாம். ஆமாம், சொன்ன எனக்கே மறந்துருச்சுன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அதில் வந்துடும். ஏன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சுல, வந்து தான் தீரணும். அப்படி அந்த ரத்தம். அப்போ இன்றைக்கி தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியின் நாள். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம பாவத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒருத்தர் இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. அது யாரோ இல்லை, நம்ம அப்பா தேடி பார்க்குறாரு, யாராவது என் பிள்ளைங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தமான ரத்தத்தை சிந்துவாங்களான்னு. யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லைனா பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே இறங்கி வரேன்னு சொல்லி வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு நம்மளை விடுவிச்சிருக்கிறார். நம்மளாம் அடிமைகளாக இருந்தோம், பிசாசனுடைய கரத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம். மிர்சியா ஃபுட்டு ரெடி ஆச்சுன்னு கேளு. பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இங்கே பாருங்க உடனே எல்லாம் திரும்பாதீங்க. அதனால தான் அதுக்கிட்ட மட்டும் சொன்னேன். பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், நோய்க்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், பல விஷயத்துக்கு அடிமையாக இருந்தோம். இந்த அடிமைகளாக இருந்த நம்மளை எல்லாரையும் ராஜாக்களாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை நீ யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. என் பிள்ளை நீங்கள் பத்தவங்களாம் இந்த உலகத்தில் பிறந்தவங்களாம் வாழ பிறந்தவங்க. நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் வாழ பிறந்தவன் இல்லை, ஆள பிறந்தவன். இப்படி ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆளுகையை தருவார். உங்கள் கரத்தின் கீழே பல பேர் களி கூறுவாங்க, உங்கள் நிழலில் பல பேர் களி கூறுவாங்க, உங்களால் பல பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நமக்கே யாராவது உதவி செய்வாங்களாங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீ வருகிற ஆண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கணக்கில்லாத உதவி செய்கிற அளவுக்கு வானத்தின் பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. மனசு வேணும் உங்களுக்கு, அவ்வளோதான். என்ன வேணும் உங்களுக்கு? மனசு வேணும். செய்யறதுக்கு மனசு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். எத்தனை கோடிகளாக இருந்தாலும் சரி, அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க. மணி 10 ஆச்சு. அங்கேயே வெயிட் பண்ணி வாங்க சொல்லு, அப்போ தான் தருவாங்க. அங்கே போய் கேட்டுட்டு வந்துடக்கூடாது, அங்கேயே வெயிட் பண்ணி டக்குன்னு வாங்கிட்டு சொல்லு. என்ன தான் சொன்னாலும் லேட்டு தான். 8:30 மணிக்கு 9:30 மணிக்கெலாம் கேட்டேன் நான். நீங்கள் உங்களை இல்லைங்க, அங்கே சமையல் சொல்கிறேன். உங்களை சீக்கிரம் அனுப்பணும்ல. ஆமாம், யாரும் ஆள் செட் ஆகலை. அரியலூர்லேருந்து செஞ்சுக்கு கொண்டு வரதுக்குள்ள டைம் பத்தலை. நம்ம சீக்கிரமாக காலையில் வச்சதுனால சரி பரவாயில்ல, சீக்கிரமாக அடுத்த வருஷத்தில் நம்ம வேறு மாதிரி பண்ணிடுவோம். நம்மளுக்கு இங்கே அதான் நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வசதிகளும் நானே செஞ்சுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஸ்தோத்திரம். அப்போது அந்த இருதயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இதை தான் கொடுப்பேன், இதை தான் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை, எல்லாவற்றையும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த பூமி யாருக்கு தான் கொடுத்தாரு? மனுபுத்திரர்னா வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். மனுஷர்களுக்கு என்ன பண்ணார்? அந்த பூமியை கொடுத்தார். இன்றைக்கி இந்த பூமியில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. பூமிக்கு அடியில் தோண்டினீங்கன்னா தண்ணி வருது. தண்ணி இல்லாமல் இங்கே யாரும் உயிர் வாழ முடியுமா? முடியாது. தண்ணி, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகே. நீர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எவ்வளோ வேணால் படங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம், தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. உணவு கட்டாயம் வேணும். அது மாதிரி இந்த பூமிக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்கள். நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீங்க, அது சோளமாக இருக்கட்டும், அது ஒரு நெல்லாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு கரும்பாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு மிளகாயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பூமியில் தான் விதைக்கிறீங்க. வேற எங்கேயும் விதைக்கிறீங்களா? இல்லை, எங்கே தான் விதைக்கிறீங்க? பூமியில் விதைக்கிறீங்க. அந்த பூமி தான் என்ன பண்ணுது? நம்மளுக்கு திருப்பி அதை விளைய வச்சு நம்மளுக்கு கொடுக்குது. அதனால தான் இந்த பூமியினுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமாக சுரங்கத்திலலாம் தோண்டிங்கன்னா தங்க சுரங்கம் எங்கே தான் இருக்குது? பூமிக்குள்ளே தான் இருக்குது. வைர சுரங்கங்கள் எங்கே தான் இருக்குது? க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கேஸ், இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த பூமி சாதாரணமான இடம் இல்லைங்க. இந்த பூமி தான் ஒரு சுரங்கம், பொக்கிஷம். நம்மளுக்கு என்னது? பொக்கிஷம். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியுமே கும்பிடுவாங்க, சாமியாக கும்பிடுவாங்க. ஏன்னா இந்த நிலம் தான் என்ன பண்ணுது? நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது. சூரியனை கும்பிடுவாங்க. பொங்கல் அன்றைக்கி ஏன் நம்ம சூரிய பொங்கல் வைக்கிறோம்? இந்த சூரிய சக்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த விளைச்சல் வராது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடை வந்து நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிற அந்த கால்நடைகள் எல்லாம் குளிப்பாட்டி கொண்டாடுறோம். ஏன்? அது நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்காக உழைச்சி கொடுக்குது. அப்படி தானே? இப்போ வந்து டிராக்டர் வந்துருச்சு, எல்லாம் உழுகுறோம். அப்போல்லாம் எது தான் உழுகிறது? மாடு தான். நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
எல்லா படங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், அப்படி இந்த பூமியை தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இந்த பூமிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே எங்கே தான் இருக்குது? பூமியில் தான் இருக்குது. இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது. வெள்ளி, தங்கம், வைரம், இது க்ரூட் ஆயில், கேஸு, பெட்ரோலு, உணவு தானியங்கள் எல்லாமே இந்த பூமியிலிருந்து தான் விளையும். அப்படிப்பட்ட அந்த பூமி, அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷ சுரங்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு எனக்கும் இலவசமாக கொடுத்து விட்டார். ஆண்டவர் இலவசமாக கொடுத்ததை நம்ம பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் எதை குறித்தோ பேசாதீங்கம்மா, பேசாதீங்க, இங்கே கவனிங்க. இதாம்மா, நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் சவுண்டு தான் கேட்கும். ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக. ப்ரேயர் முடிஞ்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம். அல்லேலூயா. கவனிங்க, அப்படி இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காகத்தான் அந்த பூமியில் அவர் பிறந்தார். அதனால் அவர் பிறந்த பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஏன் பலவீனத்தை மாற்ற, ஏன் நோயை மாற்ற, ஏன் வியாதியை மாற்ற, ஏன் கடன் பிரச்சனையை மாற்ற, ஏன் சூழ்நிலையை மாற்ற, ஏன் அடிமைத்தனத்தை மாற்ற தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தீங்க. இனியும் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்கள், கவலைப்பட மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன். ஏன்னா எனக்காக நீங்கள் இந்த பூமியில் பிறந்துட்டீங்க. அவ்வளோதான். இது சொல்லிக்கிட்டே இருங்க, மாறிடும், வாழ்க்கை மாறும், படிப்படியாக மாறும். உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறுகிறதை உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் காமிக்கும். நீங்களே யோசிப்பீங்க, பரவாயில்லையே நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறார், என் வியாதியை மாற்றிட்டார், என் பலவீனத்தை மாற்றிட்டார், என் கடன் பிரச்சனையை நீக்கிட்டார், எனக்குன்னு சொந்த இடத்த கொடுத்துட்டார், எனக்குன்னு சொந்த வாகனங்களை கொடுத்துட்டார், என் ஆண்டவர் எனக்காக பிறந்தார் அப்படின்னு நீங்களே சாட்சி சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் உங்களை மாற்றுவார். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், மகிழ்ச்சியோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபைகளும் இரக்கங்களும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பிறப்பின் நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பலனடையும்படியாக நீர் செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகள், பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக நீர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர். பிறந்தவர் எங்களுக்காக எல்லா எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரங்களையும் உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து முற்றிலுமான ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக வைத்து இந்த நாளிலே நாங்கள் விரும்பின எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்திற்கு மகிமையாய் இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தினால் பலப்படுத்தப்படுவார்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பார்களாக. உடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கப்படுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் நாள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்துவிட்டபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.